லாஸ்ட்டா நம்ம ஹீரோயின், ஹீரோக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஹீரோவுமே இங்க அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் வந்திருக்கவே மாட்டாங்களா? கேக் கட் பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள உள்ள கூட்டிட்டு போகறதுக்காக வரும்போது, கரெக்ட்டா நம்ம ஹீரோயினும், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே வராங்க. இத பார்த்த உடனேவே "எவ்வளோ நேரம் உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின், ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஒண்ணா இருக்கிறது நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கவே இல்ல. ஒரு மாரி அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறதுனால, அவங்க கூட போயிட்டு, "சரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா, எங்க நம்ம அந்த சூஷி பொண்ணு இருக்கா இல்லையா? அவளோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, "எங்க அந்த ஹீரோயின் பொண்ணு? இங்க தானே இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டு இருக்கா. "அவ இங்க இல்ல, அவ இங்க இல்லன்னு" சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, "அப்ப எங்க போயிட்டா அவ? ஒரு வேள வேற இடம் போயிட்டாளோ?" அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு தகவல் கிடைக்குமா அவள பத்தி அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கேக் கட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து, "சரி ஓகே வாங்க நம்ம ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு எல்லாருமே ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ, ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒண்ணா இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு ட்ரூத் ஆர் டேர் விளையாடும்போது நம்ம ஹீரோயினுக்கா வந்து நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட, "சரி ஓகே உனக்கு ட்ரூத் ஆரா டேரா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு டேர்ன்னு சொல்லிர்றா." உடனே இவ, "ஓ! ட்ரூத்ன்னு சொன்னா உன்னோட இது எல்லாமே வெளிய தெரிஞ்சிரும் அப்படின்றதுனால நீ சொல்ல மாட்றியா?" அப்படின்னு சொல்ல உடனேவே, "அப்படிலாம் இல்ல. உனக்கு என்னவோ அத மட்டும் தான் நான் சொல்லுவேன்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "சரி ஓகே, ஓகே. டேர் தானே சொல்றேன். அப்போ ஓகே. நான் உனக்கு ஒரு டேர் குடுக்குறேன். ஹீரோவ கிஸ் பண்ணு." அப்படின்ற மாரி சொல்லிர்றா. இவளுமே, "இது தவிர்த்து உனக்கு வேற இதுவே கிடைக்காதா?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு தெரியாதுப்பா. நீ டேர் கேட்ட நான் சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றது, இது சூஷி பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஆனா இவளோ, "சரி ஓகே. நான் இதுலருந்து பின்வாங்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே போட்டு கிஸ் பண்ணிர்றா. உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க. இத விட அல்டிமேட் நம்ம ஹீரோவோட அம்மா தான். "ஐயோ! என் மருமக என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ இது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாரியா இருக்குது. ஏன்னா அவருக்கு கிஸ் பண்றது அப்படின்றது ஒரு மாரியா இருக்கு. அதனால அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிடுறாங்களா. நம்ம சூஷி பொண்ணு இருக்கால்ல, "உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா?" அப்படின்ற மாரி யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினுமே, "ஐய்யய்யோ! தப்பு பண்ணிட்டோமோ?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த பசங்க சும்மா இல்லாம, "இங்க பாரு அவன நீ சமாதானப்படுத்தணும்னு நினைச்சேன்னா, அவனோட ரூம்ல ஒரு பியானோ இருக்கும். அந்த பியானோவ எடுத்துட்டு வந்து வாசி. கண்டிப்பா அவன் ஓகே ஆயிடுவான்." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பியானோவ எடுத்துட்டு வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறா ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல. ஆனா இந்த பியானோவோட சத்தத்த கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு செம கடுப்பாவுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பியானோ வச்சு வாசிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ உன்ன யார் இந்த பியானோவ எடுக்க சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேல செம கடுப்பாயி கத்தி விட்டுர்றா. நம்ம ஹீரோயினுமே இது நான் பண்ணல. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. நீ இப்படி பண்ண அப்படின்னா அமைதியா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்ல இல்ல நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க 2 பேருமே பின்வாங்கிர்றாங்க. இதனால நம்ம ஹீரோயின அந்த பையன் பயங்கரமா திட்டி விட்டுர்றான். இது கடுப்பான போய் கொஞ்ச நேரத்திலேயே அவன் ஸ்விம்மிங் பூல்லயும் தள்ளி விட்டுறான் நம்ம ஹீரோயின. நம்ம ஹீரோயின் ஸ்விம்மிங் பூல்ல விழுந்த உடனேவே ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு அவள காப்பாத்திர்றா. என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே நம்ம ஹீரோயின போட்டு ஹீரோவ போட்டு அடிச்சுடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அங்கருந்து அவங்க ஃப்ரெண்ட் பையனும் அவங்க எல்லாருமே அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறாங்களா. நம்ம ஹீரோ மட்டும் அந்த பியானோல உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி இவனோட பாஸ்ட் லைஃப் ஏதோ ஒண்ணு இருக்குது போல. சோ அது இதுக்கப்புறம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் கைஸ்.